Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கால்சியம் போன் ரீமாடலிங் சைக்கிள். ஸோ நம்ம பாடியில் வந்து போன் எப்படி ரீமாடலிங் ஆகிட்டே இருக்குது, பழைய போன் போயிட்டு புது போன் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. osteoblast, osteoid, mineralization phase, resting osteoblast. அகெயின் நமக்கு osteoclast வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஒரு தொடர்ச்சங்கிலி மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு போன் டிஷ்யூ வந்து ப்ரோக் ஆகிட்டு நமக்கு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் மல்டிநியூக்ளியேட்டட் செல்ஸ் மூலமாக. ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து அப்படிங்கிறது ஏற்கனவே மெச்சூர்டான போன், ரொம்ப நாளாக நமக்கு வந்து அந்த போன் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது வந்து கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் போன் டிஷ்யூஸ் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து நடக்கும் நமக்கு. அப்போது அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது புது செல்ஸை வந்து உருவாக்கும். போன் டிஷ்யூவில் புது செல்ஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆஸ்டியோகிளாஸ்ட் அந்த பிரேக் டவுன் நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து புது செல்லை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட அந்த போன்ஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்ஸ் அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு, செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஆஸ்டியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் மூலமாக அது மேடப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆஸ்டியாய்டு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினரலைசேஷன் ஃபேஸ். இந்த இடத்துல வந்து நம்ம பிளட்ல நம்ம ஃபுட் மூலமாக எடுத்துக்கிறது, எங்கே இருந்தெல்லாம் வந்து நமக்கு மினரல்ஸ் வந்து போனில் போய் ஸ்டோர் ஆகும், எங்கெல்லாம் எடுக்க முடியும்னா நம்மளோட டயட் மூலமாக பிளட்டு அண்ட் மற்ற எந்த இடத்துல இருந்தால் நமக்கு கால்சியம் வருமோ அங்கேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போன்ஸில் புதுசாக உருவான அந்த போனில் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹைட்ராக்சி அப்பைடைட் மேஜர் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ட் அண்ட் போனில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் ரொம்பவே எசென்ஷியல். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போய் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும், கிறிஸ்டலைஸ் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்தி போன் வந்து உருவாகும். அடுத்தது ரெஸ்டிங் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக மினரலைசேஷன் ஆகி ஹெல்தி போன் உருவாயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல நல்லா வந்து ஸ்டோர் ஆகி அது கரெக்டாக வச்சுருக்கும். அப்போ அந்த ப்ரொலாங்டு ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக திரும்ப ரீமாடலிங் சைக்கிள் வந்து அதாவது அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் திரும்ப ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு ஹெல்தி போன்ஸ் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். சரி, இந்த சைக்கிள்னால என்ன இருக்குது, இந்த ஒரு ப்ரொசீஜரில் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு இந்த போன் ஃபார்மேஷன்லேயும் போன் ரிசார்ப்ஷன்லேயும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை நமக்கு வந்து போன் ரிசார்ப்ஷன் நடக்கிறதுனால போன் ஃபார்மேஷன் சரியாக நடக்கலை நம்ம உடம்புல அப்படிங்கிறப்போ நமக்கு ஆஸ்டியோமலேஷியா அல்லது ரிக்கெட்ஸ் ஏற்படும். ஸோ சாஃப்டாக ஆகிடும், போன் ஈஸியாக வந்து வளைஞ்சிரும் நமக்கு. அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், தின்னாக வந்து போர்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹெல்தி போன் பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல நல்ல மினரலைசேஷன் நடந்திருக்கும். ஆனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் மாதிரி வரும். ஸோ தின்னாக ஆக ஆரம்பிச்சிடும், ஈஸியாக ஃப்ராக்சர்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம நல்லா கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். ஏன்னா கால்சியம் தான் மெயின் சோர்ஸ் இந்த போன் ஃபார்மேஷனுக்கும் போன் ரிசார்ப்ஷனுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.